சீக்கிரமா வேகமா உங்களுக்கு அறிவிப்புகளை சொல்லி செய்திக்கு நேரம் போகணும். வருகிற 7ஆம் தேதி நாளைக்கு, வருகிற 7ஆம் தேதி என்னைக்கோ இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. நாளைக்கு நாம் ஒரு 7 நாள் ஜெபம் என்று சொன்னோம். துதிப்பதற்கு ஆண்டவர் அந்த 7 நாள்லையும் நம்ம வந்து ஜெபிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணார். 1-2 பேர் அதில் வந்து ஜெபம் பண்ணாங்க. முதல் 2 நாட்கள் கூட்டம் நிரம்பி இருந்தது, நிறைய பேர் வந்திருந்தாங்க. மற்ற நாட்கள் அவங்களால மழை ஒரு காரணம், அதனால் அவங்க வர முடியலன்னு சொன்னாங்க. ஆனாலும் ஆண்டவர் இந்த 7ஆம் தேதி நடக்கிற அந்த ஜெபத்திற்கு நிறைய பேர் வருவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நம்ம சபையை சார்ந்தவர்கள் இல்லைனாலும் மற்றவர்கள் வந்து அவங்க எங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று அவர்கள் எழுதி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பேப்பர் எழுதி கொடுத்துருக்காங்க, இவ்வளோ பேப்பரும் அவங்க ஜெபத்துக்காக எழுதி கொடுத்தது. நிறைய ஆண்டவர் நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார். அது நம்ம 7ஆம் தேதி நாளைக்கு சொல்லி துதிக்க போகிறோம். ஆண்டவர் என்னென்ன அற்புதங்களை செய்தார் என்று நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவேன். ஆண்டவர் பெரிய நன்மைகளை நமக்கும் ஆண்டவர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் 20ஆம் தேதி நம்ம ஒரு சிறப்பு கூடுகை, அது 20ஆம் தேதி ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான். ஈவினிங்கில் மாலையில் 5 மணிலேருந்து ஒரு 7 மணிக்குள்ள ஒரு சிறப்பு பிரார்த்தனை கூட்டம் அல்ல சிறப்பு கூடுகை அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். அதில் என்னன்னா, இந்த பகுதியில் இருக்கிற ஏழை விதவைகள் தாய்மார்களுக்கு ஒரு சிறிய உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தை ஆண்டவர் என் இருதயத்தில் போட்டார். அப்போ அந்த எண்ணத்தை அவர் என் இருதயத்தில் போட்ட பொழுது முதல்ல அவர் சொன்னதை நான் கேட்டவுடனே முதல்ல ஆடி போனேன். நான் சொன்னேன், இந்த மாதம் என்ன மாதம் நினச்சிங்க? இந்த மாதம் டிசம்பர், அது இல்லாமல் கோவிட் பாசிட்டிவில் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் இந்த திட்டத்தை கொடுத்தால் நான் எப்படி அதை செய்வது? ஏன்னா அந்த திட்டத்துக்கு அவர் சொன்ன, ஏன்னா நமக்கு சாதாரணமாகவே டிசம்பர் மாதம் வந்துடுச்சுன்னா நமக்கு ஏகப்பட்ட செலவு இருக்கும். பேனர் அடிக்கிறது நமக்கு பாதி பணம் போயிடும். இப்போ நமக்கு பேனர் அடிக்கிற வேலை நிறைய இருக்குது. ஒரு 4 பேனர் அடிக்கணும். இந்த பேக் சைடு பேனர் இந்த வருஷம் மாற்றிடலாம், நாங்கள் மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு அந்த அளவுக்குலாம் நம்ம காசு செலவு பண்ண முடியாது. எனக்கு இதுவே பல ஆயிரங்கள் ஆகும். இந்த காரியமே எனக்கு பல ஆயிரம் ஆகுமே. நான் என்ன பண்ண போகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னப்ப ஆண்டவர் சொன்னார், நான் சொல்லுகிறதை நீ விசுவாசித்து இறங்கு. ஆமென். நான் சொன்னேன், அதுக்கு ஒரு 25,000 அது ஆகுமே, சொல்கிறேன், நான் தருவேன். ஆமென், தருவேன்னு சொன்னார். அவர் தர வல்லவர், நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஏன் கவலை இல்லைன்னா, ஆண்டவர் அதற்கான சில மேகங்களை, கையளவு மேகங்களை எனக்கு காண்பித்து விட்டார். அதனால் நான் அதை பற்றி கவலைப்படுறதில்லை. அந்த கூட்டத்தை பற்றி நான் கவலைப்படலை. கர்த்தர் அவருக்கான காரியங்கள் எல்லாம் செய்து முடிப்பார். ஆமென். நாம் நினைத்ததற்கும் அதிகமாக அந்த கூட்டத்துக்கு ஆண்டவர் நன்மையை வழங்குவார். அல்லேலூயா. நான் நாளைக்கு சொல்வேன் என்ன கையளவு மேகம் என்பதை நான் உங்களுக்கு நாளைக்கு அறிவிப்பேன். கர்த்தர் அதில் பெரிய நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். அதனால் ஜோமனுங்க, அந்த நாட்களில் பங்கு பெறுங்க. ஆண்டவர் பெரிய நன்மையான காரியங்களை கர்த்தர் இந்த பட்டணத்தில் ஆண்டவர் செய்யணும். எத்தனையோ நம்ம 11 வருஷம் ஆச்சு இந்த பட்டணத்தில் வந்து நம்ம சபையை ஆரம்பித்து 2010 வந்தோம். இப்போ 2020 10 வருடம் முடிஞ்சு 11வது வருடம் ஓடிட்டு இருக்கு. அப்போ நம்ம இத்தனை வருடத்தில் ஒரு ஜனத்தை கூட நம்ம ஆதாயப்படுத்தலை, அவர்களுக்கு நம்ம நன்மை செய்யலைன்னா ஆண்டவர் நம்மளை கேட்பார். ஒன்று நான் இங்கே வச்சிருந்தேன், என்ன பண்ணேன்? ஆண்டவர் அதை தான் சொன்னால், நான் செய்வேன்னு சொன்னால் அதில் ஜோமனுங்க, பங்கு பெறுங்க, கர்த்தர் பெரிய நன்மைகளை செய்வார். நீங்கள் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கலாம் ஜெபம் தான். நீங்கள் ஜோமனுங்க, ஆண்டவர் நீங்கள் சில ஜோமனது காரணம் தெரியுமா? ஜோமனா என்ன கொடுக்க சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் சந்தேகப்படுறீங்க. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, ஜோமனுங்க. ஆண்டவர் யாரையாவது கொடுக்க வைப்பார். ஆண்டவர் பெரிய நன்மைகளை கர்த்தர் விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, நமக்கு அடுத்த 7 நாள் ஜெபம் இருக்கு. 21ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை கடைசி வாரத்தில் நமக்கு ஜெபங்கள் இருக்கு. அந்த ஜெபத்திற்கு ஆயத்தப்படுங்கள். அந்த ஜெபம் துதியின் ஜெபமாக இருக்காது. அந்த ஜெபத்தில் நாம் கேட்க போகிறோம், வருகிற 2021 ஆண்டவர் நமக்கு செய்ய போகிற நன்மைகள், இந்த வருடத்தில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதங்கள், இவைகள் எல்லாவற்றையும் நாம் பெற்று அனுபவிக்க போகிறோம். ஆமென். தேவன் அதற்காக நாம் காத்திருந்து ஒரு 7 நாள் நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த ஜெபத்தை கர்த்தர் நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. அந்த ஜெபத்தில் பங்கு பெறுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்கு நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் மீகா புஸ்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனம். மீகா சாப்டர் 7 verse 15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன அதிசயங்களை காண பண்ணுவார்? ஆமென்.
அதிசயம், முதல்ல அதிசயம்னா என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் வண்டர்ஸ்? ஆண்டவர் நமக்கு அதிசயம் சொல்லியிருக்காரு. அதிசயம்னா என்ன? வண்டர்ஸ்னா என்ன? குயின்ஸ்லாண்ட் வச்சிருக்கான், வண்டர் வேர்ல்டு வச்சிருக்கான், பிளாக் டெண்டர்னு ஒன்று வச்சிருக்கான். இங்கெல்லாம் போனீங்கன்னாக்கா அதிசயம் அப்படின்றோம், இது ஆச்சரியம் அப்படின்றோம். அதெல்லாம் ஆச்சரியம் கிடையாது. நம்ம ஆண்டவர் செய்கிற ஆச்சரியத்திற்கு இடையில இவனுங்க செய்கிற ஆச்சரியம் ஒன்றுமே கிடையாது. ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஒரு பெரிய ஜென்ரேட்டரை வச்சு, ஒரு பெரிய மோட்டரை வச்சு அது அந்த தண்ணியை வேகமாக வர வச்சு கடல் அலையை உருவாக்குவது போல அலைகளை உருவாக்குறோம்னு சொல்லி அதுக்கு பலாயிரம் கிலோவாட் செலவு பண்ணி அந்த தண்ணியை தள்ளுறான். அந்த தண்ணி வரமாட்டேங்குது சில நேரத்தில். ஜப்பானில் வைத்திருக்கான், சீனாவில் அப்படி ஒன்று இருக்குது. அவங்களுடைய டெக்னாலஜி வேறு, நம்முடைய டெக்னாலஜி வேறு. இதில் அவன் தண்ணி தள்ளியை பார்க்குறான், அந்த தண்ணி பாசம் பிடிச்ச தண்ணி அது வரமாட்டேங்குது, இதுக்கு மேலே வரமாட்டேன்னு நிற்கிது. அதுலேயும் நம்ம மக்கள் போய் குளிச்சுட்டு தான் வருது, வேறு வழி. அதுக்கப்புறம் ஒன்று பாருங்க, அவன் என்னதான் டெக்னாலஜி பயன்படுத்தி இயற்கையை போல கொண்டு வரணும்னு நினைச்சா முடியாது. ஆனால் நம்ம ஆண்டவர் அற்புதம் செஞ்சா, அதிசயம் செஞ்சா, அது ஈடு இணை ஒன்றுமே கிடையாது. ஆமே, ஈடெல்லாம் ஒன்றும் கொண்டு வர முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதம் செய்யும் பொழுது ஈடு இணை ஒன்றுமே கிடையாது. நீங்க பாருங்க, ஒரு சிம்பிளான சாதாரண ஜெபத்துக்கு மேகத்தை விலகி போன்னு சொல்லுவாரா? வெயில வான்னு சொல்லுவாரா? ஒரு இரவுல ஆண்டவர் ஒரு இரவுல காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவாரா? முடியுமா? முடியும். அதுதான் நம்முடைய தேவன், அற்புதங்களை செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ளணும். நிறைய பேருக்கு அந்த மண்டையில் இல்லை, நிறைய பேருக்கு அந்த புரிதல் இல்லை. நான் ஆராதிக்கிற தேவன் யாரு? We are comparing our God with others. We are comparing our God with other things. We are comparing our God with unwanted things. நாம் தேவனை, சர்வ வல்லவரை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம். We are comparing with other things. Why? We don't know what God we are worshiping. We don't know how great God we are worshiping. We don't know how mighty God we are worshiping. We don't know how we are following our God. நாம் எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம் என்பது நமக்கு தெரியல. எவ்வளவு வல்லமுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்பது தெரியல. எவ்வளவு சர்வ வல்லவரை நாம் பின்பற்றி வருகிறோம் என்று தெரியல. We are calculating our God as others. நாம் நம்முடைய தேவனை அளவிடுகிறோம், மற்றவைகளை வைத்து அளவிடுகிறோம், நம்மை வைத்து அளவிடுகிறோம், நம்முடைய பிரச்சனையை வைத்து அளவிடுகிறோம். இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தேவன் நம்முடைய தேவன். ஆமென். That's why he says, ஆண்டவர் அதனால தான் சொல்லியிருக்க, என்ன சொல்லியிருக்கிறார்? என்னுடைய சிங்காசனம், my throne is in heaven. ஆண்டவர் சொல்ற, என் ஃபீட் பாதப்படி is on earth. என் பூமி மேலே என் பாதப்படி இருக்கு. லிட்டரலா ஒரு ஒரு உருவத்தை ஏற்படுத்துங்க. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. நீங்க வீட்டில் போய் நல்லா உங்க ரெண்டு காலை ஒண்ணா வச்சு பாருங்க, ஒரு குடி இருக்கும். நீங்க ரெண்டு பாதத்தையும் ஒண்ணா வச்சு பாருங்க, ஒரு ஆஃப் செமி சர்க்கிள் வரும். அதுல நீங்க அதுல ஒரு ஆரஞ்சியோ அல்லதுன்னா ஒரு சாத்துக்குடியோ வச்சு பாருங்க, கரெக்டா நிற்கும். ஒரு பாலை வச்சு பாருங்க, கரெக்டா நிற்கும். அது ஆஃப் செமி சர்க்கிள்ல வரும். அவர் சொல்லியிருக்காரு, என்னுடைய சாயல் அப்படி நான் உண்டாக்கி இருக்கிறேன். என்னைக்கு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அது என்னன்னு? அவருடைய பாதப்படி பூமி. ஏன்னா பூமி உருண்டை மேல அவர் வைக்கிறார், கால் வைக்கிறார். அவர் காலில் பாதி தான் வருது, முழு கால் கூட பூமி மேல படியல, அந்த கொஞ்சம் தான் வருது. அவர் சொல்லுங்க, வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி. தம்ம தோண்ட மூளையை வச்சு நம்ம எவ்வளவு யோசிக்கிறோமே, அவர் மண்டை எவ்வளவு பெருசு இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவருடைய மூளை எவ்வளவு பெருசு இருக்கும், அவர் எவ்வளவு திங்க் பண்ணுவாரு. We cannot compare this God with others. அதான் ஆண்டவர் சொன்னார், நீ கைவேலையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நான் வாசம் பண்ணுவது இல்லை. So why we are gathering in this church? ஏன் அதற்கு நாம் ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து கூடுகிறோம்? Why we are gathering? ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தில் 2-3 பேர் கூடினா நான் அங்க வந்துருவேன். I will be with you. I will come and bless you. I will hear all your prayer. ஏன் ஆண்டவர் சொன்னோம்? ஏன் ஆண்டவர் நம்ம பார்த்து சொன்னோம், நான் உங்க நடுவில் வந்துருவேன். கைவேலையில் கட்டப்பட்ட ஆலயத்தில் ஒரு வாசம் பண்ணுவது இல்லை. அதற்கு மாறா நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். You are the temple of God. One man who destroy his temple, God will destroy him. அவர் தேவனுடைய ஆலயமா இருக்கிறவனுடைய சரீரத்தை கெடுத்தால் அவர் அவனை கெடுத்து போடுவார். நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு நமக்கு நடக்கல, இன்னைக்கு ஒண்ணு நமக்கு நடக்கல, நம்ம எல்லா வேலையும் பார்க்கிறோம், நம்ம செய்யற தீமையெல்லாம் நம்ம செய்யறோம், ஆனா எனக்கு ஒண்ணு நடக்கல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். சடுதியாய் வரும். ஆபத்து எப்படி வரும் சொல்லிட்டுலாம் வராது, நம்ம நினைச்சிட்டு இருப்போம். நம்ம சொபிசிகேட்டா இருக்கோம், ஆபத்து சடுதியாய் வரும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படிதான் இருந்துச்சு, ஆபத்து சடுதியா வந்துச்சு.
அவங்க இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது பார்வோன் சொன்னா, உங்களுக்கு எதுவுமே தரமாட்டேன், நீ போய் டெய்லி அறுத்தபடி எனக்கு கல் அறுத்து, வைக்கோல் தரமாட்டேன், உனக்கு எரிக்கிறதுக்கு சூளைகளை நான் தரமாட்டேன், நீயே போய் வைக்கோலை எடுத்துட்டு வந்து நீயே மண்ணெல்லாம் போட்டு வைக்கோல் உள்ள போட்டு மண்ணை போட்டு நல்ல கல்லை வச்சு அழுத்தி நல்லா நசுக்கி. அன்னைக்கு இருந்த டெக்னாலஜி வேற. நீங்க போய் பாருங்க, பிரமிடெல்லாம் கட்டி வச்சிருக்கான். பிரமிடெல்லாம் 20 டன் 30 டன்னுன்றான் ஒரு கல். ஒரு சின்ன கல்னா 2 டன்னுன்றான். அந்த கண் உள்ள கல் அப்படி மேல யார் ஏத்துனது? இந்த யூதர்கள் தான். இவங்க இருந்த காலத்துல கட்டினது தான் இன்னைக்கு வரல ஜிங் அடிச்சுட்டு இருக்கான். இன்னைக்கு வரல சொல்லிட்டு இருக்கான், அந்த இது கட்டப்பட்டது எகிப்தியர் கட்டினாங்க. எகிப்துல அவனும் கட்டல, இஸ்ரவேலர் கட்டினாரு. எகிப்துக்கு ஒரு கல்லை கூட நவுத்தி வைக்க தெரியாது. இஸ்ரவேலர் பலம் உள்ளவர்கள். நீங்க வேதத்துல பார்த்தா அவ சொல்றா, எகிப்தினுடைய மருத்துவச்சிகள் சொல்லுகிறார்கள், எபிரேயருடைய மருத்துவச்சிகள் சொல்லுகிறார்கள், இஸ்ரவேலர்கள் பலம் உள்ளவர்கள். அவர்கள் நாங்கள் போகும் முன்பே பிள்ளையை பெற்றுட்டு வெளில வந்துடுறான். அவன் நாங்க போறதுக்கு முன்பே குழந்தைய பத்தி கையெழுத்திக்க வச்சுட்டு இருக்கா, கொஞ்சிட்டு இருக்கான். அவளுக்கு பிரசவ வலி எடுக்குது, நாங்க கேள்விப்பட்டு போறோம், அதுக்குள்ள குழந்தைய பத்தி கையில வச்சுட்டு இருக்கா. நாங்க என்ன பண்ண முடியும்? சாக்கடிக்க முடியாது. பார்வோன் இடத்துல தைரியமாய் சொல்லுகிறார்கள், காரணம் அவர்கள் பலம் உள்ளவர்கள். அவர் சொன்னாங்க, கம்பேர் பண்ணியே சொல்லுவாங்க, எகிப்தியரை போல அல்ல. ஆமென். அப்ப இஸ்ரவேல் பலம் உள்ளவர்களா இருந்தாங்க, அவங்களுக்கு அது கொடுக்கப்படல, மிக கொடுமை அனுபவித்தார்கள். ஆண்டவர் சொன்னார், நான் செய்வேன், நான் உங்களுக்கு நடப்பேன், நான் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போறேன், நீங்க பார்க்க போறீங்க. அவங்களுக்கு தெரியாது என்ன அற்புதம்னு தெரியாது. ஆண்டவருடைய வசனத்திற்கு ஜனங்கள் கீழ்ப்படைந்த போதுதான் அற்புதம் என்றால் என்னவென்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆண்டவர் ஒரு அற்புதத்தை, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். ஒரு வயதான ஆட்டுக்குட்டி அடிச்சு உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அந்த ஆட்டை சுட்டு சாப்பிடுங்க, அந்த எலும்புல ஒன்றையும் முறிக்காதீங்க, கசப்பான கீரைகளை வைத்துக் கொள்ளுங்க, அதை சாப்பிடுங்க, அதற்கு பேர் பஸ்கா ஆட்டுக்குட்டின்னு சொல்லுங்க. அது பஸ்கான்னு சொல்லுங்க. நீங்க ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை அடிச்சு அந்த ரத்தத்தை உங்கள் வீடுகளுடைய நிலைக்கல்ல பூசி நீங்கள் உண்ணும் பொழுது நான் என் சங்கார தூதனை கடந்து போக பண்ணுவேன். நீ எந்த வீட்டில் அது காணப்படலையோ அவர்களை பற்றி எனக்கு தெரியாது, அவருடைய தலைச்சன்களை சங்காரம் பண்ணுவேன். இஸ்ரவேல் ஜனங்களுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? நான் வைத்திருக்கிற தெய்வம், நான் வணங்குகிற தெய்வம், நான் ஆராதிக்கிற தெய்வம், it will save my idols and my spirits will save me from all the distractions that bring through the God's power. தேவனுடைய வல்லமையினால கொண்டு வருகிற அந்த தீமையிலிருந்து என்னை காத்துக்கொள்ள முடியும் என்று அவன் நம்பினான். தன்னுடைய விக்கிரகங்களையும் தன்னுடைய ஆவிகளையும் வைத்து. மோசே பிரம்பை கோலை போட்ட போது பாம்பாக மாறினது. உடனே பார்வன் செய்திருக்கிறது, என்னடா இது பிரமாதம், இங்க வாங்க போடு, கோலை போடு. எல்லா கோலும் பாம்பா மாறுச்சு. ஆனா அதுலயும் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இந்த பாம்பு எல்லா பாம்பையும் விழுங்கி விட்டது. ஆமென். இந்த பாம்பு எல்லா பாம்பையும் விழுங்கிடுச்சு. இவன் தண்ணீரை ரத்தமா மாத்தினான், அவர்களும் மாற்றினார்கள். மோசேக்கு ஒரு சஞ்சலமா இருந்திருக்கும், என்னடா நம்ம செய்யறதெல்லாம் செய்யறோம், அப்போ நம்ம ஆண்டவரோட பவர் அதிகமா. ஆண்டவர் சொன்னா, யாருன்னு காட்டுறதுக்காகவே இருக்கேன், நீ செய். அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பா வரும்போது புழுதிய வானத்துல அள்ளி விடுறா. எரிபந்தமான கொப்பளத்தை நான் இப்போ வர பண்ணுவேன். புழுதிய வானத்துல அள்ளி விட்ட உடனே பாயில்ஸ் எல்லாருக்கும் எரிபந்தமான கொப்பளம், பாயில்ஸ் வந்துருச்சு. எரிபந்தமான கொப்பளம் எல்லாருக்கும் வந்துருச்சு, மந்திரவாதிகளுக்குள்ளேயே வந்துருச்சு. அவர் பார்வோன் இடத்துல வந்து சொல்லுகிறார்கள், இது தேவனுடைய விரலை அல்லாமல் வேறல்ல, இது எங்களால் செய்ய முடியாது. அப்பையும் மணந்திருந்தது. நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை நாம் அனுபவித்திருப்போம். அவர் தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்திருப்போம். நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி அவரை நேசிக்கிற நேசம் அதுக்கு இடம் கொடுக்காம வச்சிருக்கோம். சில பிளாக்கேஜ் நம்மளே போட்டுருவோம், சில பிளாக்ஸ் நம்மளே வச்சிருக்கோம். இப்படிதான் இப்படிதான் இப்படிதான். ஆண்டவர் பார்ப்பாரு, தம்முடைய வல்லமை அவர் விளங்க பண்ண முடியும், தம்முடைய வல்லமை அவர் காண்பிக்க முடியும். அதுக்கு தான் தம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்ற, நான் உன்னை அதிசயங்களை பார்க்க பண்ணுவேன். நாமே தீமை உலகம் முழுவதும் வந்தாலும் உன்னை தொடாது, உன்னை என் கண்மணியை போல பாதுகாப்பேன். அது வந்து நம்ம கேட்போம், ஐயோ நிறைய பாஸ்டர்ஸ் கோவிட்ல இறந்துட்டாங்களே, அப்ப என்ன? என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், அப்பா அவங்களாம் பரலோகம் போவாங்களா? நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சு அவங்களாம் போக மாட்டாங்க. ஐயோ பெரிய பெரிய ஊழியர்கள்லாம் செத்து போயிட்டாங்க, அவங்களாம் போவாங்களா? எனக்கு தெரியாது. வேதம் சொல்லுகிறது, வாதையில நான் எடுத்துக்கொள்கிற ஒன்றும் பரலோகத்துக்கு வராது. அவர்களை வாதையெல்லாம் நான் தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் தண்டிக்கும் பொழுது அவனை பரலோகத்துக்கு கூட்டு போறதுக்காக தண்டிக்க மாட்டார்.
கோவில செத்தவங்கலாம் எனக்கு தெரியாது. வேதம் சொல்லுகிற வெளிச்சத்தில் பார்த்தால் அவர்கள் போவதற்கான வழி இல்லை. வேத வெளிச்சம் அப்படிதான் சொல்லுது. நான் அவர்களுக்குள்ள வாதையை உண்டாக்கி அவர்களை அடிப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. அடிக்கிற ஜனங்களை பரலோகத்துக்கு கொண்டு போது அவர் ஏன் வாதையை அனுப்பணும்? ஒரு கொஸ்டின் வருது இல்ல, வாதையை அனுப்பி நான் ஜெனரேஷனை குறைக்கிறாரா, ஜனத்தொகையை குறைக்கிறாரா? இல்ல. ஒரு வாதை வரும்பொழுது அந்த வாதையில இருந்து மரித்து போகிறவர்களை ஏன் அவர் அந்த வாதையில் அவர்கள் மரித்து போக பண்ணணும்? நல்லா யோசிச்சு பாருங்க. அநேகருக்கு கிருபை வைத்திருக்கிறார், கிருபை வைத்திருக்கிறார், அதை மறந்துடக்கூடாது. அநேகர் மேல கிருபை வச்சிருக்கார். வாதை வந்தாலும் அவர்களை அந்த கொஞ்சம் விட்டு இழுத்து பிடிச்சு அவருக்கு ஜீவனை கொடுத்து இனி பாவம் செய்யாது, ஆமென், இனி அக்கிரமம் செய்யாது, இனி மனம் திரும்பிடு. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி நிறைய பேருக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். மரித்து போனது கொஞ்சம் ஜீவனை பெற்றவர்கள் நிறைய பேர், நிறைய பேருக்கு அந்த கிருபையை கத்த தந்திருக்கிறார். அநேகருடைய ஜெபத்தை கத்த கேட்டு இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வருகிறார். ஆண்டவருடைய பராமரிப்பு இறங்கி ஒரு நொடிக்கு ஒரு செகண்ட், எத்தனையோ 17 செகண்டுக்கு ஒரு ஆள் மரித்து போகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க பிரான்ஸ்ல. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மோசமான அலை வீசி கொண்டிருக்கிறது என்றார். ஆனால் கர்த்தருடைய பெரிய கிருபை கர்த்தர் நம்மை பாதுகாத்து வர்றார். அதிசயங்களை காணப்படும். என்ன இதுதான், பல தீமைகள் ஜனங்களுக்கு முன்பாக வரும் பொழுது அவைகளிலிருந்து தேவனுடைய ப்ரொடெக்டிவிட்டி ஹேண்ட், ஆண்டவருடைய பாதுகாக்கிற கரம் நம்மை பாதுகாத்து தீமை என்று விலக்கி நம்மை பாதுகாத்துக் கொள்கிறது. அதுதான் நமக்கு ஆண்டவர் செய்கிற அற்புதம், வண்டர்ஸ். ஆமென். எப்படிப்பட்ட வண்டர்ஸ், அவர் எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தாரா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த அற்புதங்களைப் போலவே நமக்கும் ஆண்டவர் பல அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். வாசித்து பாருங்க. சங்கீதங்களின் புத்தகம் 136 சங்கீதம் 4 வசனம். Psalms number 136 verse 4. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. என்ன செய்கிறவரா? ஒருவராய் என்ன அதிசயம் செய்கிறாரா? பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அவர் கிருபை. அவர் மட்டும்தான் அதிசயம் செய்ய முடியும், அவர் மட்டும்தான் அற்புதம் செய்ய முடியும். ஆமென். நீங்க அப்ப கேட்கலாம், மற்றதெல்லாம் செய்யறதெல்லாம் அற்புதம் இல்லையா, அதிசயம் இல்லையா? இருக்கு. இயேசு ஒரு மனிதனை குணமாக்கினார். அந்த வியாதி மீண்டும் அந்த மனிதனை தொடாது. எது வரணும் தெரியுமா? அவன் பாவம் செய்யாத வரையில். அவன் பாவம் செய்வானே ஆனால் அவர் கிருபை அவனை விட்டு விலகிடும். நீங்க கேள்வி கேட்பீங்க, ஆண்டவர் சுகமாக்கினா மீண்டும் அந்த வியாதி வராதா? நிறைய தேவ மனிதர்கள் அதுக்கு சாட்சியா இருக்கிறார். எனக்கு தெரிந்த ஒரு மனிதனுக்கு, ஒரு தேவ மனிதனுக்கு, அவர் ஒரு பாஸ்டர், ஒரு சபை அப்போதகர், அவருடைய அல்சர் அதிகமாகி அவருடைய குடல், முழு குடல்லாம் கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் பாட்டில் முழு குடலையும் அவர்கள் எடுத்து, சிறுகுடல் பெருகுடல் எல்லாம் எடுத்துட்டு வெளிநாட்டில இருந்து பல லட்சம், நான் சொல்றது இப்ப இல்ல, பல வருடத்துக்கு முன்பு பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த குடலை புதிதாக பிளாஸ்டிக் குடலை வைத்தார்கள். பிளாஸ்டிக் குடல் நீங்களும் நானும் சாப்பிட்றது போல அவர் சாப்பிட முடியாது. ஈன் கணக்கில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி குடிச்சுக்கணும். அப்படிதான் அவர் குடித்தார். அவருக்கு சாப்பாடு லிக்விடாக ரொம்ப சாலிடாக சாப்பிடக்கூடாது. நம்ம வயிறு தெரியுமா, நம்ம வயிறு எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம குடல் வந்து நீங்கள் கல்லை போட்டாலும் விரிஞ்சுக்கும். தண்ணி குடிச்சிங்கன்னா சுருங்கி. நீங்கள் நல்லா கறி சாப்பிட்றீங்க, சிலர் பார்த்தீங்கன்னா கறியை முழுசாக முழுங்குற ஆள்லாம் இருக்கும். மென்று கூட தண்ணி தெரியும். லபக் 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 10 நிமிஷத்தில் சோத்தை காலி பண்ணி அடுத்த சோறு கேட்கும். அந்த மாதிரி நல்லா அவங்க சாப்பிடும்போது குடலில் எப்படி போகும்? இப்போ நம்ம சிலர் நான்லாம் பார்த்துருக்கேன். எங்கள் சித்தி ஒன்று இப்போ சாப்பிட்றது குறைச்சிக்கிச்சு. அது முன்னாடி சாப்பிடும் தட்டில் நீங்கள் சோறை போட்டு வச்சிங்கன்னா, கோபுரம் மாதிரி போட்டு வச்சிங்கன்னா 4 உருண்டையில் தட்டு காலி. அதனால வேலை செய்யும், விவசாய வேலைலாம் செய்யும். அதுக்கு ஒரு உருண்டை இப்படி எடுத்து உருண்டை போடும்போது இவ்வளோ பெருசு உருண்டை போடும். இதை நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு ஃபுல்லாக சாப்பிடலாம். அதுக்கு ஒரு உருண்டை அப்படி தான் போடும். அப்படி போட்டு 2-3 உருண்டை, 4 உருண்டையில் காலி, சோறு காலி, அடுத்தது சாப்பாடு. அப்போ நல்லா சாப்பிட்டோம். இப்போ இந்த உருண்டை அப்படியே போட்டு அது மென்று மொழிங்கெல்லாம் பார்த்துல அப்படி போட்டு லபக்குன்னு முழுங்க அப்படியே தொண்டை வழியாக இருக்கு. நம்ம குடலில் போகும்போது குடல் என்ன ஆகுனா அதுக்கு தான் நம்ம பல்ஜ் ஆகும். இதை போன உடனே சொரிங்க, இயற்கை. ஆனால் செயற்கையாக வைக்கிற குடலில் நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா அதில் இவ்வளோ தான் டியூப்னா இந்த டியூப் வழியாக தான் தண்ணி போகும். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா சாப்பிட்டீங்கன்னா அடிச்சுக்கும். மறுபடியும் டாக்டர் வந்து அதை மறுபடியும் ஓப்பன் பண்ணி அந்த அடப்பை எடுத்து விட்டா தான் தண்ணி போகும். இந்த நிலைமை. அப்போ அந்த ஊழியக்காரன் ஜோம் பண்ணார். என்ன ஜோம் பண்ணாரு? உண்மை ஆராதிக்கிறேன், உண்மை மகிமைப்படுத்துகிறேன். இப்போ எனக்கு இந்த நிலைமை, நான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றேன், பலன் இருக்கு, உமக்கு ஊழியம் செய்ய முடியல. நீங்கள் நல்லா சாப்பிட்டா தான் பிரசவம் பண்ண முடியும்.
நல்லா நீங்கள் சாப்பிட்டா தான் நீங்கள் ஊழியம் செய்ய முடியும். நீங்கள் ஸ்டேஜில் நிற்கணும், நீங்கள் நல்ல ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னா கஞ்சி குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஊழியத்தில் நிற்க முடியாது. பலன் அவர் தரணும், அவர் பலன் தந்தாதான். ஆனால் நமக்கும் ஆகாரத்தில் பலன் நமக்கு வேணும். அவருக்கு அந்த பலன் இல்லை. அவர் வந்து நின்று பிரசங்கம் பண்ண முடியல, வெல இருக்கு உட்காந்துடுறாரு. அப்படி இருந்த பொழுது தடவை காட்டுவார் வயிற்று, தடவை காட்ட சல சத்தம் கேட்கும் வயிற்று. தேவதாஸ் அவர் ஒரு நாள் சொன்னார், நான் உபவாசிக்க போகிறேன், நான் மறித்தாலும் பரவாயில்ல, நான் உபவாசம் பண்ணி என் ஆண்டவரை விட போகிறது கிடையாது, நான் கேட்க போகிறேன், எனக்கு ஒரு அற்புதம் செய்யும். ஆமே. அவர் உபவாசம் பண்ணி சொன்ன 40 நாள் உபவாச ஜெபம் செய்ய ஆரம்பித்தார். நான் செத்தாலும் பரவாயில்ல செய்ய ஆரம்பித்தார். ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டார். 36ஆம் தேதி 6வது நாளுக்கு பின்பு அவர் தன்னுடைய வயிற்றை அரிக்குதுன்னு சொல்லி சொரிஞ்சிருக்காரு. சத்தம் கேட்குது. வயிற்று அரிக்குது எப்படி சொரிஞ்சிருக்காரு. சத்தம் கேட்குது. என்னடா சத்தம் கேட்கலன்னு தடையை பார்த்துருக்காரு. வயிறு சத்தமே கேட்குது. என்னடா ஜோத்தாலாம் கிழிஞ்சு போயிடுச்சா, ஒரு சத்தமும் காணா, கிரி போயிடுச்சா, உபவாசத்தில் எல்லாம் கரைஞ்சி போயிடுச்சா, என்ன ஆச்சுன்னே தெரியலையே. ஏன்னா அந்த லிக்விட் ஃபார்ம் ஆகும். அது அவங்க லிக்விடை வந்து அவங்களே பாட்டிலில் கொடுப்பாங்க, அதை கொஞ்சம் குடிச்சிக்கணும், குடிச்சாதான் அது செரிமானம் ஆகும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. என்ன ஆச்சோ தெரியலையே அப்படின்னு தடையை பார்த்தாலும் ஒன்றும் இல்லை. உடனே இவருக்கு 40 நாள் முடியட்டும்னு காத்திருந்து டாக்டர்கிட்ட போய் காமிச்சாரு. டாக்டர்கிட்ட சொன்னார், டாக்டர் நீங்கள் தானே எனக்கு ஆப்ரேஷன் பண்ணீங்க, நான் தான் ஆப்ரேஷன் பண்ணேன். டாக்டர் எனக்கு எவ்வளோ பெரிய குடல் வச்சுக்கிட்டப்பா, இவ்வளோ பெரிய குடல், இத்தனை லட்ச ரூபா வாங்கியிருக்கேன், அதுக்கு அந்த குடல்லாம் வச்சிருக்கேன்னு காமிச்சாரு. அப்புறம் இவர் துட்டு சொன்னார், டாக்டர் எனக்கு சத்தம் கேட்கல. சத்தம் கேட்கணும் ஐயா. கேட்கலன்னா என்ன, சத்தம் கேட்கணும். கொழுப்பு அடிச்சிக்கிச்சா, தடையை பார்க்குறாரு, சத்தம் கேட்கல. சரிவா ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஸ்கேன் எடுத்து பார்த்தா குடலை ஸ்கேன் பண்ணி பார்த்தா என்ன காணா, அவர்கள் வைத்த பிளாஸ்டிக் குடலை காணா, புதிய குடல் ஒன்று உருவாகி இருந்தது. புது குடல், சதையினால் ஆகப்பட்ட ஒரிஜினல் குடல், முழு குடலை அவர் உருவாக்கி இருந்தார். அவர் சொன்னாரு, இதை நான் அன்றைக்கு செய்திருந்தேன், இந்த ஆப்ரேஷனே இல்லாமல் கத்திரனை பாதுகாத்திருப்பார். ஆனால் ஒன்று, ஆப்ரேஷன் பண்ணாலும் உனக்கு அற்புதம் செய்கிற தேவன் யார் என்பதை புரிந்து கொள்வதற்காக. அதனால தான் நம்முடைய தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமே. அவரிடத்துல வருகிற ஒருவரை ஆண்டவரை புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. டாக்டரால் கைவிடப்பட்ட நிறைய பேர் தேவ சமூகத்துல ஜெபிக்க வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லா கத்தருக்கு சுகமாக்கி இருக்கிறார். சமீபத்தில் லோகேஸ்வரன் சொல்லி ஒரு தம்பி பிளட் கேன்சர்ல பாதிக்கப்பட்டு ஹை சீரியஸ், என்ன சொன்னாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு அந்த வியாதி இருந்துச்சு. அந்த வியாதி சுகமாச்சு. மறுபடியும் அவனுக்கு வியாதி வந்துச்சு. பிறந்த 3 மாத குழந்தையில் அவனுக்கு அந்த வியாதி இருந்திருக்கு. அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சுகமாயிடுச்சு. 12 வயதுக்கு மேலே இருக்குன்றாங்க. அவனுக்கு வந்திருக்குதுன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் சொன்னேன், யாரோ ஒருவர் சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் அப்போ சொன்னேன், செவ்வாய்க்கிழமையில நாங்கள் ஜெபம் பண்ணோம், நீங்கள் இந்த ஜெபத்தில் பங்கு பெறுங்க. பாஸ்டர் அப்படி பங்கு பெறவே முடியாது, ஜெபத்தில் பங்கு பெறணும்னு நீ நேரம் வரத்தவில்லை, ஃபோனில் அவனுக்கு கொடு, ஒரு 10 நிமிஷம் அந்த ஜெபத்தில் ஃபோன் ஆன் பண்ணி வை. எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, ஒரு ஃபோன் ஆன் பண்ணி வைக்கிறது முடியாது அவங்களுக்குன்னா முடியும். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, இப்படி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்க. திங்கக்கிழமை காலையில் பிளட் ஏற்றுனாங்க, சாயந்தரம்லாம் பிளட் தீர்ந்து போச்சு. அவன் உடம்புல ஏற்றுன பிளட்டு 3-4 நாளைக்கு இருக்கும் கெட்டு போகாம. ஆனால் இப்போ திங்கக்கிழமை காலையில் ஏற்றுனாங்க, சாயந்தரம் கம்ப்ளீட், 24 ஹவர்ஸ் கூட வரல. டாக்டர்கள் பயப்படுறாங்க, எனக்கு பிளட்டு வேணும்னு கேட்குறாங்க. நான் கேட்டேன், ஆனால் பிளட்டெல்லாம் கிடைச்சிருச்சு, இப்போ பிளட்டு நாளைக்கு ஏற்றுறாங்க, அவனுக்கு நாளைக்கு ஏற்றணும்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ இக்கட்டான நேரம் பாரு, ஜெபிக்க வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்ன கவலைப்படாது, ஆண்டவர் அது சீக்கிரத்தில் முடிப்பார். நானும் அவங்க லேட்டாக வருவாங்க, நான் 12 வரல ஜோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே காலையில் 10 மணிலேருந்து அடிக்கிறாங்க. அவங்க வீட்டில் இருக்கும்போதே அடிக்கிறாங்க, பாஸ்டர் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் சீக்கிரம் முடிஞ்சிச்சு, நாங்கள் வந்துட்டோம். இப்போ நான் சொன்னேன், சர்ச்சில் போய் ஜோம் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ அடி. அவங்க அடித்து ஜோம் பண்ணாங்க, ஆண்டவர் சுகமாக்கினாங்க. சுகமாக்கின உடனே இந்த அம்மா என்ன பண்ணணும், ஒரு ஆள் சுகமாக்கிட்டா இந்த அம்மா என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். உனக்கு எத்தனை பேர் ஜோம் பண்ணாங்களோ அத்தனை பேருக்கு நீ என்ன பண்ணணும், ஒரு மெசேஜ் சொல்லணும், என் பையனை சுகமாக்கி இருக்கிறா. 3 வாரம் அவனுக்கு பிளட்டை மாற்றணும். நம்ம ஜோம் பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு பிளட்டை 3 வாரம் மாற்றலை, அவன் நல்லா இருக்கிறான். அவனுக்கு அவனுடைய வியாதியினுடைய தன்மைகள் அவனுக்கு குறைந்து இருக்கிறது. அவனுக்கு சீரியஸ் கண்டிஷன்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ நல்லா இருக்கான். ஒரு மாற்றம், ஒரு தீமை அவனுக்குள்ளே இருக்கிற மாதிரி தெரியல. டாக்டர் செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க, ஐசியூவில் வந்து அவனை வேறு வார்டு, நார்மல் வார்டுக்கு மாற்றிடலாம், அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம், அதில் பார்ப்போம்னு இருக்காங்க.
இந்த நார்மல் வார்டுக்கு மாத்திரமே இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அலர்ஜி ஆயிடுச்சு. உடலெல்லாம் அலர்ஜி. அந்த வியாதி வரல, அலர்ஜி ஆயிடுச்சு. எனக்கு அலர்ஜி ஆனோடனே ஃபோன் பண்ணாங்க. நான் சொன்னேன், உன்னை சுகமாக்கணும்னு ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம்ல. நீ சுகமாக்கிட்டாருன்னு ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு சொல்லணுமா இல்லையா? ஒருவேளை உனக்கு ஜெபம் பண்ணவங்களுக்கு சொல்லு, தேவனுக்கு முழங்கால் படிட்டு நன்றின்னு சொல்லு. ஐசியூல இருந்தப்ப ஃபோன் கொடுக்க முடியாது, வெளியில இருந்தப்ப ஃபோன் கொடுத்தாங்க, ஜெபம் பண்ணிருக்கேன், கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை தந்தது. ஏன் சொல்றேன்னா, அவரால் செய்யக்கூடாத காரியம் உண்டு, அவர் பெரிய அதிசயங்களை செய்கிறார். ஆமே, பெரிய அதிசயங்கள். 23ஆம் வசனம் வாசிங்க. அதே இதுல 136 23 வாசிங்க. 136:23. Psalm number 136:23. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். ஆமென். அல்லேலூயா. நம்ம எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் we have to practice, we need a humbleness in our life. நம் வாழ்க்கையில தாழ்மை என்ற ஒன்று நமக்கு காணப்படும். நம் வாழ்க்கையில தாழ்மை இருக்கும். தாழ்மை இருக்கிறதுனால நீங்க தாழ்ந்து போனவர்கள் அல்ல. தாழ்மை இருக்கும், மேட்டிமை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. மேட்டிமை இருக்கக்கூடாது. சிலர் பாருங்க ஒண்ணுமே இருக்காது, அது நடக்கிற நடையெல்லாம் பாருங்க, ஒரு 10 நிமிஷம் புண்ணியம் இருக்காது. ஆனா பாருங்க நடக்கிற நடை ஜமீன்தார் வீட்டு பரம்பரையில் நடந்து போற மாதிரி, நான் எப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, பழையது மட்டும்தான் அவங்க வீட்டில் சாப்பாடு. காலையில் சோறு வடிப்பாங்க, 3 வேளை சாப்பிடுவாங்க, மீந்ததுன்னா தண்ணி ஊற்றி வைப்பாங்க, அதை மறுநாள் காலையில் சாப்பிடுவாங்க. ஒரு இட்லி தோசை போடுறது கூட அவங்க வீட்டில் வழி இல்லை. அவங்க வீடு ரொம்ப ஒரு சாதாரணமான குடிசை. இந்த சாதாரணமான குடிசையில் சாதாரணமாய் தங்கியிருந்த ஒரு பெண், அவளுக்கு திருமணம் ஆச்சு. இந்த திருமணம் ஆகும்போது அவள் லவ் பண்ணி தான் அவனை கல்யாணம் பண்ணா. அந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ணும்போது 8 வருஷம் லவ். அது இதுக்கு பஞ்சாயத்து நிறைய இந்த லவ் மேட்டர்ல வரும் பாருங்க. சபைக்குள்ள எங்கேயாவது எவனையாவது லவ் பண்ணிட்டு நம்ம கிட்ட வந்து நிற்கும். அந்த மாதிரி வெளி சபைகள் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து அதை திருமணத்துக்கு நம்ம பேசணும். அப்ப இந்த பொண்ணு, அந்த மாப்பிள்ளை ரொம்ப பழக்கமான பையன், அதனால இந்த பொண்ணும் எங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பெரிய உயிரெடுக்கும். இப்போ எல்லாம் பேசி முடிச்சாச்சு, கல்யாணம் ஒழுங்காச்சு, கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ளை பொண்ணு வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு கையில் காலில் ஒன்றுமே கிடையாது. இப்போ மாப்பிள்ளை என்ன பண்ணுறான், ஒரு 4-5 மோதிரம் யார்கிட்ட வாங்கணும்னு தெரியாது, மோதிரத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்தா டக்குன்னு எல்லாத்தையும் மாட்டிச்சு. ஒரு செயின் கொடுத்தா அந்த கழுத்தில் போட்டுச்சு. இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நடக்குது, நான் பக்கத்தில் நிற்கிறேன், போட்டுச்சு. அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஆண்டவர் உயர்த்தும் பொழுது நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதற்காக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் புரிந்து கொள்ளணும், ஆண்டவர் நம்ம தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதித்து பழகணும். ஆமே, நமக்கு எல்லா நன்மையும் கிடைச்சிருச்சுன்னு ஆடக்கூடாது. அவன் பாருங்க, அந்த பொண்ணு செய்த காரியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆகி 1 வாரம் கழிச்சு அந்த பொண்ணு சொல்கிறா, அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க இருந்த வீட்டில் வந்து அக்குவாங்க, அவங்க தங்க வச்சிருந்த ஒரு வீடு, கல்யாணம் ஆன புது பொண்ணு மாப்பிள்ளை, அவங்க வந்து எங்கே கொண்டு போய் அந்த வீட்டில் தங்க வைக்கிறது, உங்களுக்கு ஒரு வாடகை எடுத்து உங்களுக்கு ஒரு வீடு செட் பண்ணி கொடுப்போம்னு சொல்லிட்டு அந்த பையன் வேலை செய்த அந்த அவங்க வீட்டில் தங்க வச்சிருந்தாங்க. அந்த வீட்டில் அக்வா கார்டு வேலை செய்யல. என்ன கார்டு வேலை செய்யல? அக்வா கார்டு வேலை செய்யல. இந்த அக்கா கார்டு வேலை செய்யலன்னு சொன்னோடனே இவங்க தண்ணி வரல. அப்போ இவங்க என்ன சொன்னாங்க, அன்னைக்கு பொதுவாக எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க, தண்ணி வரலமா, அதனால் நம்ம டேப் வாட்டரே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி குடிப்போம். ஐயோ, நான் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி, நான் வந்து பிஸ்லரி வாட்டர் தான் குடிச்சு பழகி இருக்கிறேன், நான் இந்த தண்ணியை குடிச்சா எனக்கு ஆகாது, அலர்ஜி ஆயிரும், சொறி வந்துடும், சிறங்கு வந்துடும், குதிக்குதான் உட்காந்து பரபரன்னு குதிக்குதான் வீட்டில். உடனே வீட்டுக்காரர் சொல்லுங்க, சரி இரு 35 ரூபா தான் பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டாரேன். இல்லை நான் இந்த தண்ணியெல்லாம் குடிச்சுனா மேலே சோரி வந்துடும், படம் வந்துடும், ஐயோ எனக்கு தாங்காது. இதை என் காதுக்கு வந்து ஒரு 10-15 நாள் கழிச்சு வருது, இந்த கூத்து நடந்துச்சுன்னு. நான் இப்போ வந்து நான் அந்த பொண்ணை கூப்பிட்டு, இல்லைம்மா இப்படியெல்லாம் சொன்னேன், முடிக்கிறான் திரு. நான் சொன்னேன், அற்பனுக்கு வாழ்வு வந்துட்டா அர்த்தராத்திரிலும் கொடை பிடிப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நிலைமைக்கு வந்துடான். உன்னை தாழ்வில் நினைத்தவரை இன்னும் தாழ்மைப்படும். ஆமே, நீங்க பாருங்க,
ரூத்துடைய வாழ்க்கையில அவ தாழ்மைப்பட்டார். தன் தேசத்திற்கு போய் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கலாம். தன் புருஷன் மரித்த பின்பு தன் மாமியாரை விட்டு விலகாமல் இருந்த மாமியாரை கூடவே வச்சிருந்தார். மாமியாரை பிடித்து கொண்டார். அவர் சொன்ன, உன்னுடைய தேவன் உன்னுடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள், நீ எங்க போகிறே அங்கதான், அவர்கள் இடத்துல தான் நான் வருவேன், உம்முடைய தேவனை நான் ஆராதிப்பேன். அவன் வந்துட்டா. அவன் மாமியார் சொல்றான், உன் வாழ்க்கையில நன்மை கிடையாது, என் வாழ்க்கையில நன்மை கிடையாது, நம்முடைய வாழ்க்கை கசப்பாய் மாறிவிடும். உன் வாழ்க்கையில ஏதாவது நன்மை செய்ய நான் விரும்புறேன். அதை தாழ்மைப்பட்டான். மாமியார்கிட்ட கேட்கிறான், நான் இந்த இஸ்ரேல் தேசத்துல ஒரு பழக்கம் இருக்கு. இஸ்ரேல் ஜனங்கள்ல இஸ்ரேல் நீங்க பிச்சை எடுக்க விட மாட்டாங்க, யூதர்கள் பிச்சை எடுக்க போக மாட்டாங்க. அதை பத்தி என்ன செய்வாங்கன்னா, வயல்வெளியில அந்த வயல்ல அறுத்து அந்த அரிக்கட்டுகளை கொண்டு போகும்போது கீழே விழுகிறத பொறுக்குவாங்க. ஏழைகளை போய் அதை பொறுக்கி அவங்க எடுத்துவாங்க. அரிக்கட்டு போறத தொட மாட்டாங்க. அரிக்கட்டுல இருந்து சிந்தும். அவங்க அறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் சிந்தி கிடக்கும். இதை நான் காரைக்காலில் பார்த்துருக்கேன், சீர்காழில் பார்த்துருக்கேன், நிறைய ஊரில் பார்த்துருக்கேன். அவங்க அதை பொறுக்கி எடுத்து அதை அடித்து அந்த நெல்மணிகளை சேர்த்தா நல்லா இவ்வளோ நெல்மணிகள் அவங்க ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்து இவ்வளோ நெல்மணிகளை மடியில் கட்டி வர்றதை நான் பார்த்துருக்கேன். சிலர் நான் கேட்டிருக்கேன், சிலர் நான் பார்த்துருக்கேன். அப்படி செய்கிறதை நான் எனக்கு தெரியும். இஸ்ரவேல் தேசத்தில் அப்படி அறுக்கிற கோதுமை அறுக்கிறவர்களுக்கு பின்பாக போய் நான் கொஞ்சம் பொறுக்கிட்டு வரட்டுமான்னு இந்த ரூத்து கேட்ட பொழுது இந்த நகமே சொல்ற, போமா பசியா இருக்கும் சாப்பிடுவோம். அவ போய் பொறுக்கி நிறைய கொண்டு வந்தான். கேட்குறா, யார் வயலுக்கு போன? போவாசுன்னு ஒரு வயலுக்கு சொன்ன. அவன் தான் நமக்கு சுதந்திரவாளி, பங்காளி அவன் தான். நம்ம ஒன்றுட்டு பொங்காளி அவன் தான் நம்முடைய சொத்துக்கள் எல்லாம் மீட்டுக் கொள்ளுகிற ஆள். நீ அவங்கிட்டே வேலை செய். கர்த்தர் பாருங்க, அவ தாழ்மை. அவ சொன்னா, நீ தான் எனக்கு சுதந்திரவாளியாண்டா, என் நிலத்தெல்லாம் எடுத்துட்டு காசு கொடுறான்னு கேட்கல. நம்மளா தான் என்ன பண்ணியிருப்போம், இங்க வா, நீ தான் என் கூட சுதந்திரவாளியாம, என் நிலம்லாம் இவ்வளோ நிலம் இருக்குல்ல, எல்கான நிலம் இருக்குல்ல, மக்களோன் கிளியோன் தானே, அந்த நிலமெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துக்கோ, மீதி காசு என்கிட்ட கொடு, நான் நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்றா அப்படி கேட்கல. அவன் அந்த வயல்வெளியில் போய் பொறுக்கிற வேலையில் அவள் நிம்மதியாக இருந்தா. அந்த கிடைத்த வருமானத்தை வைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தா, கிடைத்ததை வச்சு சாப்பிட்டு இருந்தா. கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதிச்சா தெரியுமா? மோவாப் சந்ததி இஸ்ரவேலுக்குள்ள வரக்கூடாது என்று சொல்லி தடை பண்ணின ஆண்டவர் அதே மோவாப் ரூத்துடைய சந்ததியில தான் இயேசுவை பிறக்க வைக்கிறார். அவர் தாவீதுக்கு பாட்டி முப்பாட்டியா இருக்கிறார். அவருடைய சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். இந்த பாக்கியத்தை போல வேறொரு பாக்கியம் நமக்கு கிடைக்காது. ஆமென். பாருங்க, ஆண்டவர் தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்ம எவ்வளவு உயர 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 நம்முடைய வாழ்க்கையில மேன்மை வர வர தாழ்மை வேணும். தாழ்மை வேற, கஞ்சாமட்டி வேற. நல்லா கவனமா வச்சுக்கோங்க. தாழ்மை வேற, கஞ்சத்தனம் வேற. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஒருத்தன் இருக்கான். எனக்கு தெரிஞ்சவன் இருக்கான். அவன் வீடு சாந்தி நகர்ல இருக்கு. பெரிய கோடீஸ்வரன். காய்கறி வாங்க காலில் போடனா போக மாட்டான். காலையில் போய் காய்கறி வாங்கிட்டு வாடா, அது செழிப்பா இருக்கும், புது காய்கறி வரும், வாங்க மாட்டான். சாயந்தரம் 7 மணிக்கு போவான் பெரிய மார்க்கெட்டுக்கு. அந்த மீன் கடை, இந்த கறி கடை சந்தில் உள்ள போனா இவன் வருவான்னு சொல்லி அங்க ஒருத்தன் குண்டா நிறைய அழுவன தக்காளி, சொத்த கத்திரிக்காய், இந்த அழுவனதெல்லாம் வச்சிருப்பான். மூட்டை கட்டி வச்சிருப்பான். குண்டா கூட வச்சிருப்பான். ஐயா போன உடனே 10 ரூபா கொடுத்து போடு, 10 ரூபா கொடுத்து போடு, 10 ரூபா கொடுத்து போடு, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறாரு. வீட்டில் வந்தீங்கன்னா அவங்க வீட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா அழுவன தக்காளி சாம்பார், அழுவன தக்காளி குழம்பு. நான் கேட்குறேன், என்ன தர கொடுத்து போகிறேன்? நல்ல சோறு சாப்பிடுங்களேன், நல்ல சாப்பாடு சாப்பிடுங்களேன். அதுக்காக இன்னும் நம்ம போய் பழமுதி சொல்லையில போய் 10 ரூபா விற்கிற தக்காளியை 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வர சொல்ல. பழமுதி சொல்லி என்கிட்ட ஒருத்தர் கேட்பார், பாஸ்டர் நான் என்கிட்ட கேட்கும்போது நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்க வெங்காயம்னா, நான் வெங்காயம் வாங்கின ரேட்டு சொல்லுவேன். உடனே அவர், ஐயோ நான் இவ்வளோ கொடுத்து வாங்கினேன். பழமுதிர் சொல்லை போனால் அவ்வளோதான் வாங்கணும். நாங்கள் வாங்குறது ஹோல்சேலில் வாங்கணும். நாங்கள் காலையில் 6 மணிக்கு போய் எங்கே எந்த கடையில் ஹோல்சேலில் கிடைக்கும், நல்ல பொருளாக கிடைக்குன்னு எங்களுக்கு தெரியும், வாங்கிட்டு வரோம். என் தங்கச்சி கேட்டா, எவ்வளோ நான் சின்ன வெங்காயம் வாங்கினேன்? நான் சின்ன வெங்காயம் வாங்கினது 110 ரூபாய்க்கு வாங்கினேன். ஐயோ நான் 150 ரூபாய்க்கு வாங்கினேனே அப்படின்னா, அது நீ வாங்கின வெங்காயம், நான் வாங்கினது 110 ரூபா தான். நான் இப்போ வாங்கினேன் 80 ரூபா தான் வாங்கினேன். ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, எவ்வளோக்கு வாங்கினீங்க பாஸ்டர்? 80 ரூபாய்க்கு. நான் 120 ரூபாய்க்கு வாங்கினேன். காலையில் வந்தீங்கன்னா சீப்பாக கிடைக்கும். ஏன் நீங்கள் போகிறீங்க? நல்ல பொருட்களை
தாழ்வு இல்லாம, அதாவது தாழ்வுன்றது சிலர் எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா, நல்ல துணி உடுத்தக்கூடாது, நல்லது போடக்கூடாது, நல்லது சாப்பிடக்கூடாது, எங்கேயாவது இலை காஞ்சி போய் வச்சிருக்கோம். 10 ரூபாய்க்கு இலை சொல்றானா அது 2 ரூபாய்க்கு கொடுக்கும். நம்மால் 10 இலையே பிடிச்சிட்டு வந்தோம். 4 நாளைக்கு நம்ம வீட்டில் அதான். சில வீட்டிலலாம் பாருங்க, நான் இது நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன் உங்களுக்கு சொல்றேன். தாழ்மை என்பது அதல்ல, அது கஞ்சத்தனம். அது கர்மித்தனம், கஞ்சத்தனம், ஸ்பிஞ்சினஸ். அது பேர் என்னது? ஸ்பிஞ்சினஸ். ஆனா தாராளமாய் சாப்பாட்டிலையோ உடையிலையோ நீங்க வாழ்கிற வாழ்க்கையிலையோ ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை தாராளமாய் செலவு பண்ணுங்க. எதுல தாழ்மை இருக்கணும் தெரியுமா? மற்றவர்கிட்ட பழகிறதுல, மற்றவர்களுக்கு முன்பாக நீங்கள் நிற்பதில்லை. ஆமென். மற்றவங்க நான் பெரிய ஆள் காட்டாம நீங்க என்ன எவ்வளவு பெரிய ஆளும் தன்னை தாழ்த்தி, ஆமென், என்ன தாழ்மையில் நினைத்தவர். அதனால ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலில் நீர் அடிமையா இருந்த கானான், எகிப்தில் அடிமையா இருந்த கானான் தேசத்துல உனக்கு கொண்டு வந்த நிலங்களையும் உனக்கு ஆசிகளையும் வீடுகளையும் நான் தந்திருக்கிறேன். இங்க நீ வாழ்ந்திருக்கும் பொழுது உன் சகோதரனை அடிமைப்படுத்தாதே, உன் சகோதரனை ஈனமாய் நடத்தாத. காரணம், நான் உன்னை அங்க ஆசீர்வச்சேன். இங்க நீ அங்க அடிமையா இருந்ததை நான் நினைச்சு உன்னை ஆசீர்வாதத்தை இங்க கொண்டு வந்திருக்கேன். உன் சகோதரன் கஷ்டப்பட்டா அவனுக்கு உதவி செய், அவனை மேன்மைப்படுத்து. ஆமென். தேவன் அதை கற்றுக் கொடுக்கிற கட்டளையாய் சொல்லி இருக்கிறார். அதை இஸ்ரவேலர் செய்தார்கள். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். ஆமென். நான் ஆராதிக்கிற தேவன் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். ஆராதிக்கிற தேவன் சின்ன சின்ன அதிசயங்களை செய்கிறவர் அல்ல, பெரிய அதிசயங்களை செய்கிறவர். பெரிய காரியம்னா என்ன? நம்முடைய நினைவுக்கு நம்முடைய நினைவுக்கு நம் வாழ்க்கையில நிறைவுக்கு எட்டாத ஒன்று. ஆமென். அன்பிலீவபிள் திங்ஸ். What is the meaning of wonders? அப்படின்னா unbelievable things. நம் தேவனாகிய கர்த்தர் அன்பிலீவபிளா செய்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு குடும்பம் வந்துச்சு, டாக்டர் சொன்னாங்க 3 மாசம் 3 தடவை அபார்ஷன் பண்ணி அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்க ரெடியா இருந்தா. ஒரு ஹிந்து குடும்பம், அவர் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. அப்ப கூட வேலை செய்கிறவர் அவர் சொன்னார், நீங்க இயேசு இங்க வந்து பாருங்க, ஆண்டவர் ஒருவேளை உங்களுக்கு அற்புதம் செய்யணும். அந்த பொண்ணு அப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்த கையோட அதை நேரம் இங்க கூட்டு வந்தாங்க. நான் சொன்னேன், இயேசுன்னு ஒருவர் இருக்கார், நீ அவரை நம்புறீங்க? ஆமா சொன்னாங்க, நான் நம்புறேன். அவர் உனக்காக ரத்தம் சிந்தினான்னு நீ விசுவாசிக்கிறியா? ஆமா நான் விசுவாசிக்கிறேன். உன் பாவத்துக்காக மரித்தான், நீ நம்புறியா? நம்புறேன். உனக்கு அவர் அற்புதம் செய்ய முடியுமா? சொல்லி முடியும். நான் ஜெபம் பண்ணி தர எண்ணெயிலையோ நான் ஜெபம் பண்றதுலையோ வல்லமை கிடையாது. அந்த இயேசுவின் நாமத்துல தான் வல்லமை. ஆமென். அவரை பிடிச்சுக்கோ, அவர் நான் விஷயம். ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. 3 மாசத்துல, அந்த வருஷத்துல, அந்த ஒரு ஜனவரி மாதமா பிப்ரவரி மாதமா எனக்கு தெரியாது, அந்த வருஷத்துல டிசம்பர் மாதத்துல ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தார் என்ற செய்தி எனக்கு வந்தது. நான் கிறிஸ்துவுக்கு ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென். ஆண்டவர் செய்ய முடியாத காரியம் ஒன்று இல்லை. இதுதான் பெரிய அதிசயம். டாக்டர்கள் சொல்லிட்டாங்க, ஒரு தடவை ஆபரேஷன் பண்ணா, 2 தடவை ஆபரேஷன் ஆனா, 3 தடவை ஆபரேஷன் ஆனா அப்புறம் குழந்தைய இருக்கான்றாங்க. இப்போ ஒரு கேஸ் வந்திருக்கு, 14 முறை ஆபரேஷன் ஆனது, 14 டைம்ஸ். அவங்க வீட்டுக்கார் பெரிய பேங்க் மேனேஜர், அவர் மனைவி ஹாஸ்பிட்டலே விட்டு போயிட்டார். 14வது முறை ஆபரேஷன் ஆனோடனே விட்டு போயிட்டார். இனி அவங்க கூட வாழ முடியாது. பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு 100 பவுன் நகை போட்டிருக்காங்க கல்யாணத்துக்கு. அந்த பொண்ணுக்கு பெரிய கார் வாங்கி கொடுத்துருக்காங்க, பங்களா வாங்கி கொடுத்துருக்காங்க, எல்லாம் கொடுத்துருக்காங்க. 14 முறை ஆபரேஷன் அது வீட்டுக்கு போயிடுச்சு. வீட்டுக்கு போனால் அவங்க அப்பா மனசு கஷ்டத்துல ஹார்ட் அட்டாக்ல அவர் ஐசியூவில் இருக்காரு. இப்போ இவ்வளோ நெருக்கடியான காரியம். அவர்கள் சொன்னாங்க, அந்த குடும்பம் இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், யார் எப்படி இருந்தாலும் அவங்கள ஒரு முறை ஆலயத்துக்கு வர சொல்லுவோம். நாம எதுக்கு ஆலயத்துக்கு வர சொல்கிறோம்? வரும்போது ஒரு 5 லட்ச ரூபா இவ்வளோ செலவு பண்ணியாமல் ஒரு 5 லட்ச ரூபா எடுத்துட்டு வா, காணிப்பேட்டில் போட்டு நான் உனக்கு ஒரு ஜோம் பண்ணுறேன். அதற்கல்ல, இலவசமாய் பெற்றோம், இலவசமாய் கொடுப்போம். ஆமென். காசுக்காக இல்லை, ஆண்டவர் அவர்களை கொண்டு வந்தா இயேசு யாருன்னு அவர்கள் அறிந்து கொள்வார். நான் போய் அவங்க வீட்டில் ஜோம் பண்ணுறது வேற, ஆனால் அவங்க தேவனுடைய ஆலயத்தில் வந்து இது தேவனுடைய ஆலயம் என்று அவர்கள் மதித்து அவர்கள் இதில் தேவன் நான் போன என் ஜெபத்தை கேட்பார்கள் இந்த விசுவாசத்தில் இங்கே வரும்பொழுது, நாம ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு இயேசு மேல் உண்டாகிற பற்றினாலே ஒரு அற்புதம் நடக்கும். ஆமென். அதான் சொன்ன, முடிந்த அளவுக்கு அவங்களை வர சொல்லுங்க. நீங்கள் ஜோமணிக்கு பாஸ்டர், நான் ஜோமணிக்கு எனக்கு தெரியும். நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆமென்.
நான் வீட்டிலே உட்காந்து எனக்கு அற்புதம் செய்யுங்க. இங்கே அப்படிதான் ஒன்று நடந்துச்சு. இந்த பக்கத்து தெருவில் இந்த தெருவுலேருந்து அது 2வது தெரு ஒரு தெரு, அதில் ஒரு பிள்ளைக்கு கேன்சர். அந்த பிள்ளைக்கு போய் நான் ஜோம் பண்ணுறேன். நல்லா இருந்தா, குழந்தை நல்லா இருந்தா, பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தா. அந்த பிள்ளைக்கு நான் ஜோம் பண்ணேன். ஆண்டவர் சொன்னார், நான் சுகமாக்குவேன், அவன் ஆலயத்துக்கு வாசம். அந்த குழந்தைய வச்சிருந்த ஆரோவில் பெரிய பெரிய கோடீஸ்வரான அந்த குழந்தைய ஆரோவில் வச்சிருந்தா எல்லாம் வந்து பார்ப்பாங்க, இன்ஃபெக்ஷன் ஆகிருந்து. இங்கே ஒரு வீடு, ஓடு வீடு எடுத்து மேலெல்லாம் பைப் லைன் மோட்டர் போட்டு தண்ணி ஓட்டு மேலே போய் இறச்சிட்டே இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஏசி மாதிரி இருக்கும். அந்த பொண்ணுக்கு சூடு தாங்காது, சூடு ஆகக்கூடாது, அப்படியெல்லாம் பாதுகாத்தான். நான் சொன்னேன், பக்கத்தில் அங்கே சின்னமராஜாவில் தான் சபை இருந்துச்சு, சர்ச்சுக்கு வாங்க, நீங்கள் ஒரு வாரம் தூக்கிட்டு வாங்க, ஆண்டவர் குணமாக்கி. என் பொண்ணு அங்கெல்லாம் தூக்கி போக முடியாது. இங்கே வந்து தடவி ஜோம் பண்ணி சுகமானா பரவாயில்ல. நாங்கள் போய் ஜோம் பண்ணிட்டோம். ஜோம் பண்ணிட்டு நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் அங்கே வாங்க, ஆண்டவர் உங்களை பரிபூர்ணமாக சுகமாக்குவாங்க. வரமாட்டேன்னா நான் என்ன பண்ண முடியும்? தூக்கிட்டா போக முடியும். 3 மாதத்தில் முடிஞ்சிச்சு. அந்த செய்தியை கேட்டோடனே நமக்கு வருத்தமாக தான் இருக்குது. அந்த செய்தியை கேட்டு அந்த குழந்தைய பார்த்தேன், பேசினேன், அந்த குழந்தைக்காக ஜோம் பண்ணேன். அந்த குழந்தைய பார்த்த அந்த முகம் மறக்கலை. ஆனால் என்ன, பெற்றோர் கீழ்ப்படியில்லை. கீழ்ப்படியாத பெற்றோரை வச்சு ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது. கீழ்ப்படியாதவரை வைத்து ஆண்டவர் ஒரு நன்மையும் செய்ய முடியாது. தேவ சமூகத்துல போய் தன்னை தாழ்த்துகிற பழக்கம் உள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறான். அண்ணால் போனா குழந்தை இல்லதான், தேவ சமூகத்துல போய் அவள் ஜெபம் பண்ணினா. அவள் கேட்டதற்கு 5 குழந்தைகளை கர்த்தர் தந்தார். முதல் குழந்தையை அவள் ஆண்டவருக்கு கொடுத்தார். இதுதான் சாமுவேல் என்று அழைக்கப்பட்ட பெரிய தீர்க்கதரிசி. நீங்களும் நானும் அவர் சமூகத்துல வரும்பொழுது பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. அவர் பெரிய அதிசயங்களை நமக்கு செய்கிறவர். ஆமே. நம்ம சிலர் என்னன்னா, இயேசுவை ஏதோ நினைச்சிட்டாங்க, மதம் மாற்றுதல். நம்ம மதம் மாற்றிடணும். பொட்டு எடுத்துடணும், பூ எடுத்துடணும், மஞ்சள் போடக்கூடாது, வெள்ளை போடக்கூடாது, சிகப்பு போடக்கூடாது, நீ எதை வேணா போட்டுக்க. இயேசு உள்ள வந்துட்டா தானா நீ எடுத்துருவேன். உன்னை எடுக்க யாரும் சொல்ல மாட்டாங்க. இயேசு உள்ள வரணும், வரணும் தான். அது வந்துட்டா தானா எடுத்துருவேன். மூக்குத்தி காண போயிடும். ஆண்டவர் மூக்குத்தியை பத்தி அழகா சொல்லுங்க. அருவருப்பு. அது பன்றியோட மூக்குல இருக்கிற மூக்குத்தி. பன்றி மூக்குல என்ன இருக்கும்? பன்றி மூக்குல எப்போ மூக்குத்தி வரும்? நல்லா இருக்கும்போது வரணும். பன்றி மூக்குல மூக்குத்தி எப்போ வரும்? அது தீதானது சாப்பிடும் போது வரும். தேவனுடைய பிள்ளைகளை ஒரு மனிதருக்குள்ள இயேசு வந்துட்டா அந்த மனிதனை மாற்றி அழகுபடுத்துவது அவருடைய வேலை. ஆண்டவர் நம்ம பிறக்கும் போது காதுல, மூக்குல, வாயில, வயிற்றுல, இடுப்புல, காதுல குத்தி அவ புழக்க வச்சாரு. இன்னைக்கு பாருங்க, ஒரு குண்டூசி மணி கிடைச்சா கூட காதுல குத்திக்குது. அப்படி குத்துறது நல்லது. நம்ம சர்ச்சு ஃபண்டு வாங்குவோம்ல, அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா எப்படி ஒரு 10 பவுன் கிடைக்காது? ஒரு கிராமமா இருந்தாலும் 1 பவுன் கிடைக்காது நமக்கு ஒரு காதுல. ஒரு அம்மாவுக்கு வயசு 50, அது 4 கொப்பு காது குத்தி இருக்கு. நான் கேட்டேன், இந்த வயசுல நீ 4 கொப்பு காத்து என்ன பண்ண போற? எங்க வீட்டுக்காரர் ரொம்ப பிடிக்கும். உங்க வீட்டுக்காரனையும் ஜோடியா நடந்து போங்க. அவர் கட்ட வண்டியில் வர, இது குட்ட வண்டியில் நடந்து போகணும். அப்படிதான் போக முடியும். கொப்பு காது. நான் கேட்குறேன், உனக்கு வயசு என்ன ஆச்சு? கல்யாணம் பண்ணி கொடுக்குற வயசுல பிள்ளைகளை வச்சுட்டு இந்த மாதிரி போட்டுட்டு இருக்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கான்னு கேட்டா, என் வீட்டுக்காருக்கு பிடிக்கும். நான் கேட்டேன், இயேசுவுக்கு பிடிக்குமான்னு கேட்டேன். ஒரு கம்மல் போட்டிருக்கீங்க, போடு. அதுவே ஆண்டவர் வேண்டாம்னா, நான் ஆண்டவர் உங்ககிட்ட பேசுனா கைட்டு, பேசாத வரல போட்டுது. ஆண்டவர் உங்ககிட்ட பேசாத வரல நீ வச்சிரு. உங்ககிட்ட என்னைக்கு பேசுற நான் எடுத்துரு. இங்க வரும்போதே எடுக்க யாரும் சொல்ல. உங்களுக்கு யாராவது வர பொட்டு வைக்காம வாங்க, பூ வைக்காம வாங்க, என்ன புடவை கட்டு வரீங்க, பட்டு புடவை தான் கட்டு வரேன் என்னைக்கா சொல்றோமா? இல்ல. என்னோடு கர்த்தர் பேசினார் அப்படின்னு சொல்லுகிற மக்கள் மட்டும்தான் அதை கீழ்ப்படுகிறார்கள். பேசினா கீழ்ப்படிங்க. வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் பேசுவார். பேசினா கீழ்ப்படிங்க. பேசாதவர்கள் அமைதியா இருக்கு. ஆண்டவர் நல்லா துதித்து கொண்டிருங்க. அவர் பெரிய அதிசயங்களை செய்வதற்கு உங்களுக்கு அது தடையா இருக்குன்னா நீக்கி கொடுங்க. தடைகளை மாற்றி கொடுக்கிற தலைக்கத்தை நமக்கு முன்பாக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நன்மையானதை செய்வார். இன்னும் நான் உங்களுக்கு நிறைய ஆண்டவர் சொன்ன நிறைய காரியங்களை சொல்லணும், நேரம் இல்லை எனக்கு. யாத்திராகமம் 15வது அதிகாரத்தை வீட்டில் போய் வாசி பாருங்க. யோசபாத்து கர்த்தரை துதித்தான், அவன் யுத்தத்தை ஜெயமெடுத்தான். நாம் துதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில தடைகளை மாற்றி போடுவார். ஆமென். இன்னும் நான் பிரசங்கத்துக்கு வரல, இன்ட்ரோடக்ஷன்ல நிற்கிறேன். செய்தியை 3 பாட்டா ஆண்டவர் தந்தார். 3 பாட்டுல ஒரு பாட்டு கூட நான் உள்ளே வரல. கர்த்தரை துதிக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை உண்டாகும் ஆண்டவர் சொல்லியிருக்கார்.
இந்த நன்மையை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக இந்த கர்த்தரை துதிக்கும் பொழுது நமக்குள்ள என்ன மாற்றங்கள் வரணும்னு தான் நான் சொல்லியிருக்கேன். கர்த்தரை துதிக்கும் பொழுது இஸ்ரவேலருக்கு செங்கடலை 2ஆக பிளந்தார். வீட்டுல போய் வாசிக்கோங்க. யாத்திராகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம். ஆண்டவர் 14ஆம் அதிகாரத்துல செங்கடலை 2ஆ பிளக்கிறாரு. 15வது அதிகாரத்துல மீரியாம் கர்த்தரை துதிக்கிறார். அந்த தூணாக நின்றது. ஆமென். 18 கிலோமீட்டர்னு சொல்றாங்க. அது விரிந்தது. அந்த கடல் பிரிந்தது 18 கிலோமீட்டர்ன்றாங்க. உயரம் 75 அடி 85 அடின்னு சொல்றாங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மையை நமக்கு செய்ய போதுமான தேவன். ஆமென். அது மாத்திரமல்ல, 2வது யோசபாத் கர்த்தரை துதித்தான், யுத்தத்துல ஜெயம் எடுத்தான். அதனால அந்த மனிதர்கள் அவர்கள் துதித்த இடத்திற்கு பேர் பெராக்கா. பெராக்கா என்று சொன்னா துதியின் பள்ளத்தாக்கு. ஆண்டவர் அதை ஆசீர்வதித்தார். 3வது, தேவனை நாம் துதிக்கும் போது நமக்கு என்ன நடக்கும்? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை, ஆசீர்வாதமான குறைவுகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். நாம் ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைபாடுகள் மாறும். ஆமென். தடைகளை நீக்கி போடுகிற தலை கர்த்தர் நமக்கு முன் செல்லுகிற தேவன். அல்லேலூயா. இந்த காலங்களில் அவரை ஆராதிக்க வந்திருக்கிற நீங்களும் நானும் அவரை துதிக்க பழகிக் கொள்ளுவோம். ஜெயம் நமக்கு தானாய் இறங்கி வரும். ஜெயத்தை கொடுக்கிற தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் மரித்து போகவில்லை. மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினார். இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். நாம் இயேசு என்ற நாமத்தை நோக்கி கையெடுத்து கூப்பிடும் போது அவர் நம்ம அருகில் வந்து நிற்கிறார். நம்மோடு பேசுகிறார். ஒரு ஆவி பேசுகிறத போல அவர் பேச மாட்டார். ஒரு அசுத்தாவி பேசுகிறத போல பேச மாட்டார். ஒரு குறியாளன் என்ற குறிப்பு சொல்றது போல பேச மாட்டார். முகமுகமாய் பேசுகிறார். நல்ல வேதம் சொல்லுகிறது, yesterday, today and tomorrow he will never change in God. அவர் மாறாத நேசர். ஆமென். நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். He is never changing God for yesterday, today and forever. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. நீங்களும் நானும் அவரை துதிக்கப்படீர்கள். கண்கள் படி ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த காலவேளை காரணத்துல போய் துதிக்கிறோம். நம்முடைய குமாரனாகிய இயேசுவின் பாதத்துல நாமத்துல நாங்கள் வருகிறோம். கர்த்தர் பெரியவர். இந்த கவிதை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீ செய்த எல்லா நன்மைக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நல்ல துதிக்க உயர்த்துங்க. அவர் செய்த எல்லா நன்மைக்காக, கிருபைக்காக, இரக்கத்துக்காக, காருண்யத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவத்திற்காக ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த மாதம் முழுவதும் நன்மையினால் கிருபையினால் நிரப்பும். வடுவாதபடி எங்களை காக்கும் தந்து மகிமையுள்ள சிங்காசனத்தில் மகிழ்ச்சியோடு நிறுத்தவும் தாம் ஒருவரை ஞானம் உள்ளவரும் நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனத்தையும் மகிமையும் துதி ஸ்தோத்திரத்தையும் இன்றும் என்றும் உண்டாவதாக. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கும் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம்மோடு மாறும் நம்மை கொண்டு செய்யப்படுகிற பெரிய காரியங்களோடும் என்றும் என்னும் சிலா காலங்கள் நிலைத்திருப்பாங்க. ஆமென் என்று சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.